ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பன் ரெசிபி பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் அதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த தண்ணி வார்மாக இருக்கணும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ஆறி போய் இருக்கக்கூடாது. நம்மளால் தொட முடியணும், அந்த அளவுக்கு வார்மாக இருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி மாவு நல்லா உப்பி வரும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா உப்பி வரும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு 45 மினிட்ஸ்க்கு ரெஸ்டிங்கில் விட்டுட்டேன். இந்த கேப்பில் நான் தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். தேங்காயும் சுகரும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு கோகனட் பன்னா நல்லா சாப்பிடுவாங்க, அதனால். அப்புறம் இடையில பேனையும் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மூடி வச்ச கிளாத்தை எடுத்துகிட்டு பார்த்தா கொஞ்சம் உப்பி இருந்துச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் செய்கிறது ஒரு 1 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு ஒரு 45 மினிட்ஸ் ரெஸ்டிங் விட்டுட்டு, மறுபடியும் நம்ம ரெஸ்டிங் விட்டுட்டு இதை செஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்கூலில் பசங்களை பிக்கப் பண்ண போகணும். இப்போ நம்ம பீஸாக போட்டாச்சு. இப்போ நான் ஒரு பீஸாக எடுத்து மடித்து உருட்டி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் பன்னு நல்லா வரும். இப்போ நான் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நடுவில் கோகோனட் வைக்க போகிறேன். கோகோனட்டும் சுகரும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அந்த கோகோனட்டை சேர்த்துக்க போகிறேன். இப்போது கோகோனட் வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கையிலே ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கோகோனட் வச்சு ஃபில் பண்ணி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ண பேனில் வச்சிடலாம். இப்போ நம்ம 8 பன் செஞ்சுருக்கோம். 2 கப் மைதா மாவில் 8 பன் நம்மளால் செய்ய முடிஞ்சது. இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். இதுவுமே 1 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம வைக்கலாம். கொஞ்சமாக தான் எனக்கு உப்பி வந்துருந்துச்சு ஃபஸ்ட் டைம்னால. ஸோ ஓகே, செஞ்சு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெஸ்டிங் டைம் விட்டுட்டு மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணேன். எனக்கு மேலே ப்ரௌன் கலர் வரவே இல்லை. மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்தேன். அப்புறம் தான் எனக்கு ப்ரௌன் கலர் வந்துச்சு. ஆனால் நம்ம எக் வாஷ் கொடுத்தா தான் ப்ரௌன் கலர் ஃபஸ்ட் டைம்லேயே 20 மினிட்ஸ்லேயே ப்ரௌன் கலர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம்னால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் வாஷ் கொடுத்தேன். நல்லா இருந்துச்சு. நம்ம மறுபடியும் 10 மினிட்ஸ் பேக் பண்ணதுனால ரொம்ப சாஃப்டாலாம் வரல, கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. இதை நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம். அதே 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் இதே மெத்தட்லேயே பேக் பண்ணி எடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் பட்டர் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி வச்சுட்டு நான் பசங்களை ஸ்கூலில் போய் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு.
ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நல்லா இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.